வணக்கம். விதியா மதியா பிரபஞ்ச ஆற்றலா? விதி மதி பிரபஞ்ச ஆற்றல். இந்த ஒருவர் ஜாதகம் பார்க்கறதுக்காக ஜாதகம் வந்திருக்கார். கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அவர் வரிசையில் இருக்கும்போது அவரை கடந்து 4-5 பேருக்கு பார்த்து ஜாதகம் பார்க்குறார். இவருக்கு கோபம் வந்துடுது. வந்துட்டு, என்னையா எனக்கு பின்னாடி வந்தவங்க 4-5 பேருக்கு முன்னாடி பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, நோட்டை கொடுங்கன்னு கோவப்பட்டு போகிறார். போனவுடனே அந்த ஜாதகம் சொல்கிறார், இவர் ஊர் போய் சேருவதில்லை, கம்மாயை கடக்க மாட்டார் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, அதுக்காகத்தான் தாமதப்படுத்தினேன். அவருக்கு தாமதப்படுத்தியாச்சும் கொஞ்சம் அதனுடைய நிலை மாறட்டுன்னு. இல்லை, கடக்க மாட்டார்னு சொல்கிறாரு. அங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறார். சரி, அப்படியே அவர் கடந்து விட்டாரா? கடந்து விட்டால் இவர் போயிட்டே இருக்கும்போது பாம்பு அடித்து போட்டிருக்காங்க. பாம்பு அரை உயிராக இருந்திருக்கு. அது கள்ளப்பிராந்து தூக்கிட்டு போனதில் அது நழுவு விட்டு இவர் கழுத்துலேயே அந்த ஸ்னேக்கை போட்டுருச்சு. அது ஏற்கனவே அரை உயிராக இருக்கிறது கோபத்தில் ஒரே கடி கழுத்தை கடிச்சிருச்சு. கம்மாய்க்கிலேயே சுருண்டு விட்டார். அங்கேருந்து வந்தவங்களில் இந்த ஜாதகம் பார்க்க வரவங்கள அவங்க பார்த்துட்டு என்ன அவங்க பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய ஆட்கள்லாம் தகவல் சொல்லிவிட்டு இவங்க வந்தவங்க ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. கம்மாய்க்கில் ஒரு ஜாதக நோட்டும் வச்சுருக்காரு, மஞ்சப்பையில் சுருண்டு கிடக்காரு அப்படின்னு. பாம்பும் கிடக்கு, அரை உயிராக கிடக்குது. அதை பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்க. அப்புறம் தான் சொன்னாராம் அந்த ஜாதகர், இவருக்கு அப்படிப்பட்ட நிகழ்வு இருக்க போய் தான் பிரபஞ்ச ஆற்றலால் அடியன் சொன்னேன். அதை அவர் ஏற்கவில்லை. இதுதான் உண்மை. அதனால் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலில் சில சமயம் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் முன் உணர்த்தும். அதுதான் அவரிடம் கொஞ்சம் காலந்தாத்தினேன். ஆனால் இருந்தாலும் அவரை விடாது. ஆனால் இது விதி மதியாவலும் வல்லலாம். ஆனால் இந்த விதிங்கிறது ஞானிகள், சித்தர்கள், மகான்களுக்கு இல்லை. அதை கடந்து நிற்பார்கள். விதி அவர்களுக்கு இல்லை.